வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், அதனால் லைவ் வர முடியல. ஸோ லெவல்ஸை நம்ம வாட்ஸ்அப்போட சேனலில் நம்ம வச்சுருக்கக்கூடிய சேனலில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் லெவல்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,875. இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 875, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,900. ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் அதற்கும் மேலே. ஓகேங்களா, எஸ்டர்டே ஹை, ஷார்ட் எட்ஜ் மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜ் மிட் பாயிண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தான் நம்மளுக்கு ஓப்பனே அமைஞ்சிருக்காங்க. அப்போ ஓப்பன் இந்த இடத்துல 24,931, 24,931. ஓகேங்களா, இப்போ ஓப்பன் ஆனவுடனே கீழே வர்றாங்க. சரிங்களா, இப்போ நேற்றுக்கு நம்ம பாசிட்டிவ்னு முடிச்சாச்சு. அப்போ ஓப்பன் ஆனோடனே கீழே வர்றாங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா ஒரு நெகட்டிவ். கீழே நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், அதாவது 24,850 வரைக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டமாக இருந்தது, அதாவது 24,850 வரைக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் அங்கே மார்க்கெட்டு வரலை, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழேயே வராமல் அகெயின் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை தாண்டி எஸ்டர்டே ஹையையும் கட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஓப்பனை கட் பண்ணுறாங்க. அப்போ ஓப்பனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்ததாக என்ன ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, அதை தாண்டிட்டா ஒயிட் எட்ஜோட டாப்பு, அதை தாண்டிட்டா ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. சரிங்களா, இப்படியே மூமெண்ட் கொடுத்து இங்கேருந்து மொமெண்டம் கொடுத்து ஒன் சைடு மார்க்கெட்டாக மேலேயே முடிச்சிட்டாங்க. ரிவர்சல் எந்த இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா ரிவர்சல் நடக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கல. அதாவது ஒரு எஸ்டர்டே ஹை அதுக்கும் மேலே தான் இருக்காங்க, அண்ட் வீக்லி ஹை அதுக்கும் மேலே தான் இருக்காங்க. குறிப்பாக மந்த்லி, அதாவது லாஸ்ட் மந்தோட ஹை அதுக்கு உள்ளே தான் இருக்காங்க, ஆனால் மந்த்லி ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. இப்போ ரிவர்சலுக்கு அந்த இடத்துல எதுவும் இல்லை. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இங்கே எங்கே ரிவர்சல் எடுத்தாலும் இதற்கு மேலே எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஓப்பனை கடந்தால்தான் கீழே. அதர்வைஸ் இன்னொரு ரிவர்சல் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்னா 25,000 போயிட்டு திரும்பி கீழே நம்மளுக்கு இந்த இடத்த, அதாவது 24,976 வந்திருக்கணும். போயிட்டு அங்கேயும் வரலை, அகெயின் மேலே தான் போகிறாங்க. அண்ட் 25,020 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தாலும் கூட திருப்பி 24,976 கட் பண்ணி கீழே வரணும், அப்பையும் வரல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை தான். நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்லேயே இங்கேயே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்க, இந்த இடத்துலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ க்ளோசிங்லேயே அது அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அது ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு அது ஒரு உந்துகோலாக இருந்து மார்க்கெட்டை மேலே செலுத்திருக்காங்க. அப்போ நம்ம ஹை அப்படின்னு பார்க்கும்போது 25,095, லோன் பார்க்கும்போது 24,881. அப்போ கிட்டத்தட்ட 200 பாயிண்ட். ஓகேங்களா, 200 பாயிண்ட் ஒரு நாளைக்கான ரேஞ்ச். அப்போ அந்த 200 பாயிண்டில் ரிவர்சல் நம்மளுக்கு மீன் ரிவர்சல் கிடைக்கணும்னா என்ன அர்த்தம், அங்கே ஏதாவது ரிவர்சல் பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா, ரிவர்சல் பாயிண்ட் வெறுமனே நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவர்சல் பாயிண்ட்டும், அதாவது இப்போ 25,050 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுடைய மீட்டிங் பாயிண்ட் பார்த்துருந்தீங்கன்னா அதிலேருந்து மேலே வந்த மாதிரி இருந்திருக்கும், திருப்பி கீழே போயிருப்பாங்க. 25,000 சம் லெவல்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, திருப்பி கீழே போயிருப்பாங்க. அப்போ அங்கே மீட்டிங் பாயிண்ட் நடந்தாலும் அங்கே ரிவர்சலுக்கான ஒரு லெவல்ஸ் இருக்கணும். இதில் எந்த லெவலையுமே திருப்பி ரிவர்சல் கட் பண்ணல. அப்போ உங்களுக்கு டவுன் அப்படின்றது கிடையாது, ஒரே மட்டும் உங்களுக்கு அப்லேயே தான் போயிட்டுருக்க போகிறாங்க. சரிங்களா, அதை நீங்கள் எப்படி ஒரு சினாரியோ அடிப்படையில் எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, வீக்லி ஹைக்கு மேலே இப்படிலாம் ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, அங்கே பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு லாஸ்ட் மந்த் எடுத்திங்கன்னா லாஸ்ட் மந்த் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் முடிச்சுக்காங்க ஓப்பனுக்கு மேலே. இந்த மந்த்தும் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே தான் இருக்காங்க. அப்படியே வீக்லிக்கு வாங்க, வீக்லிக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா வீக்லியிலே லாஸ்ட் வீக்குடைய ஹைக்கு மேலே தான் ஓப்பன் அண்ட் ஓப்பனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுறாங்க. ரெண்டாவது விஷயம், அடுத்து டேக்கு வாங்க இன்ட்ராடேயில். அப்போ டேக்குன்னு வந்துட்டிங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான். ரெண்டாவது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், இது எல்லாத்துக்கும் மேலே தான். அப்போ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்காங்க. அப்போ டைரெக்டும் நம்மளுக்கு
எங்கே போகிறாங்க, ஒயிட் எட்ஜோட டாப்பு, ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, அடுத்து ஒயிட் ரேஞ்சோட டாப்பு, அதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒயிட் எட்ஜோட டாப்பான 25,000 ரீச் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன், அதாவது 24,900 புட்டு, அதுக்கு கீழே 24,900 காலு, 24,950 காலு, அதுக்கு அப்புறம் 25,000 காலு, அடுத்து 25,050 காலு, அடுத்து 25,100 கால்னு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த கண்டினியூஷன் இருந்தது. ஒரு புட் ஆப்ஷன், 5 கால் ஆப்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் என்ன, நாளைக்கு ஒரு வேளை ரிவர்சல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு. எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயத்துக்கு கீழே ட்ரேட் ஆகும், மேலேயும் கீழேயும். அதாவது நீ நல்லா புரிஞ்சுக்கணும், 200 பாயிண்ட் 24,880 25,095 வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க. அப்போ இது அகெயின் மறுபடியும் கீழே வந்து எஸ்டர்டே லோ கட் பண்ணால்தான் நாங்கள் டவுன், அல்லது இந்த ஹை டு லோ, இன்றைக்கி வச்சுக்கக்கூடிய ஹை டு லோவுக்கு மிட்டில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தால்தான் டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துக்கணும். அப்போ 80% இப்படி நடக்காது, ஒரு 20% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 80% இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போனது திருப்பி அகெயின் அடுத்த நாளே டவுன் ட்ரெண்ட் வர்றது 80%. அதாவது 100 நாட்கள் எடுத்துட்டீங்க, அதில் 80 நாட்கள் நடக்காதுன்னு கூட வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்றது 25,077. அப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 25,000 தான். ஏன்னா 25,050 புட் ஆப்ஷனில் கீழே போயிட்டாங்க. அப்போ 25,000 தான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம். ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 25,100, மிட் பாயிண்ட் 25,050. அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,050. அடுத்ததான் நீங்கள் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே வால்யூம் கம்மி, வால்யூமும் இவங்களோட கொஞ்சம் கம்மி தான், பட் இங்கே வேல்யூ அதிகம். அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது, 24,950 தான் இருக்காங்க. 25,200 நம்ம எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்கிறேன், ஒய்டஸ்ட் எட்ஜாக. அப்போ 24,900 டு 25,100. அப்போ மிட் பாயிண்ட் என்ன, ஒயிட் எட்ஜோடது 25,000. அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 25,050. ஓகேங்களா? ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு 25,050. இது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,000. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் மேலே தான் பாசிட்டிவில் தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட ப்ரீமியமுக்கு திருப்பி ஒரு கரைதல் இருக்குமா, இல்லை அகெயின் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு பார்க்கணும். நாளைக்கு எக்ஸ்பைரி, இன்றைக்கி ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளைக்கு அகெயின் கொடுக்க போகிறாங்களா இல்லை கரைக்க போகிறாங்களான்றதான் பார்க்கணும். அப்போ எஸ்டர்டே ஹையை தாண்டி ட்ரேட் ஆகாத வர, எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு ட்ரேட் ஆகிற வர சைட் பேஸில் தான் இருக்கும். 0 to ஹீரோவுக்கு வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்குள்ளே நடந்துச்சு, மொமெண்டம் இருந்துச்சு மார்க்கெட்டில், இங்கே மிட் பாயிண்ட் என்ன, டேபிளில் என்ன மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் அந்த மிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற அளவுக்கு கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு 0 to ஹீரோவாக இருக்கும். அதர்வைஸ் 0 to ஹீரோவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான மிட் பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் நியர்பை ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அந்த 0 to ஹீரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு போனாங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் டேபிளில் பாருங்கள், எக்ஸ்பைரி டயத்தில் டேபிளில் பாருங்கள். காலையில் ஓப்பன் மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் இப்போ கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவரால் இந்த 950 விட்டுட்டு இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டாலும் கூட 200ஐயுமே இந்த வால்யூம் வைஸ் நீங்கள் கணக்கில் எடுத்துட்டாலும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 டு ஓவரால் மிடில் இருக்கக்கூடிய 25,000 அண்ட் 25,050 அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்கும். அப்போ அதுக்கு நடுவில் தான் மிட் பாயிண்ட்டாக இந்த இடத்துல இருக்க போகிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே 0 ஆகும்னா மார்க்கெட் அந்த இடத்துல தான் நிற்கணும். அதாவது 25,025 சம்திங், 25,000 டு 25,050 உட்பட்டு மார்க்கெட் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அப்படி தான் இருக்கும். ஒரு எக்ஸ்பைரின்றது அந்த இடத்துக்கிட்ட மிட் பாயிண்ட்டை கொண்டு வந்தால் அங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு மொமெண்டம் மாறலாம். பட் அது ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டே கிட்டத்தட்ட முடிய போகிற கண்டிஷனில் தான் நடக்கும். ஸோ அதை வந்து 0 to ஹீரோவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதுக்கும் முன்னாடியே ஒரு 1:30 to 2 மணிக்கு முன்னாடியே ஒரு எட்ஜிலேருந்து ஒரு இன்னொரு எட்ஜுக்கு ட்ராவல் ஆவாங்க இல்லையா, அதுதான் 0 to ஹீரோவாக இருக்கும். சரிங்களா? அதே நேரம் ஓப்பன் மார்க்கெட்லேயே கூட 0 to ஹீரோ நடைபெறலாம், அதுக்கும் தயாராக இருக்கணும்.
ஓப்பன் மார்க்கெட்லேயே ஒரு மொமெண்டம் கொடுத்து 0 to ஹீரோன்றதை நடைபெறலாம். அடுத்ததாக உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் இருக்குது. அப்போ டைம் வேல்யூ சைடுக்கு கால் சைடு தான் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடும் டைம் வேல்யூ இருக்கலாம், பட் புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போ அங்கே இன்ட்ரெஸ்ட் பையிங் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்போ கால் சைடு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. பட் கால் சைடில் பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகலைன்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு இம்பேக்டை எதிர்பார்த்து போகக்கூடாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டிங்கனால 25,095 அப்படின்றது எஸ்டர்டே ஹை அப்படின்னா 25,100 தான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போ 95 ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அகைன் திருப்பி உள்ளே வந்துடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டயத்தில் தான் நம்ம எல்லா நாளும் சொல்கிற மாதிரி எக்ஸ்பைரி டயத்தில் தான் அங்கே நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கேபிட்டல் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் இருக்கும், கேபிட்டலும் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா போடுவாங்க, அல்லது இருக்கக்கூடிய விஷயத்துலேயே ஒரு 2 லாட்ஸ் இல்லை 3 லாட்ஸ் இல்லை 10 லாட்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. மற்ற நாளில் 1 or 2 லாட்ஸ் போட்டு இன்றைக்கி 10 லாட் போடுறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் சீக்கிரம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பைரி டயத்தில். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸ்பைரி டயத்தில் டேபிளை பார்க்கணும், சினாரியோவை பார்க்கணும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கிறது ட்ராப் அவுட் ஆகிட்டே வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு போனதுக்கு முக்கிய காரணம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. ஏன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா போய் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்கன்னா அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க அவங்க மொமெண்டத்தை, அதாவது அவங்க பாசிட்டிவில் தான் இருக்காங்கன்றதை சஸ்டெயின் பண்ணுறாங்க. அப்போ நிஃப்டியும் அவங்க கூட சேர்ந்து பாசிட்டிவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல் 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும்போது ஒரே அப் ட்ரெண்ட் நடக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 56,000 ஸ்ட்ராடல் கொடுத்துக்கிறாங்க. 56,000, 56,500, 57,000. ஓகேங்களா? 56,000 மையப்படுத்தி 56,000 ஒரு சப்போர்ட்டாக உள்ளே கொண்டு வராங்க. அப்போ 56,000 புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் இவங்க 2 பேர்த்துடைய லோவை எடுத்து ப்ளஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுத்திங்கன்னா அதன் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சின்ன ஷார்ட் ரேஞ்சு கிடச்சிடும். ஷார்ட் எட்ஜுன்னு எடுத்திங்கன்னா 56,250 கீழே 55,750ன்றது நமக்கு ஸ்ட்ராடலுடைய 56,000 ஸ்ட்ராடலுடைய லெவல்ஸ். அண்ட் இவங்க சைடு பார்த்தீங்கன்னா அங்கே நிஃப்டி சைடு வந்து கால் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி சைடு வந்து புட் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கருத்தில் பார்க்கணும். அதாவது இவங்க சைடு ஒரு பக்கம் டிகேவோ அவங்க சைடு ஒரு பக்கம் ப்ளஸ்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ 2 பேருக்கும் 2 இண்டெக்ஸுக்கும் நேற்றுக்கு இல்லை, அதாவது இன்றைக்கி இல்லை, அடுத்த நாளைக்கு உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷனாக ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பைரின்றனால ஒருத்தரை மேலே வச்சுட்டு ஒருத்தரை கீழே வச்சுட்டாங்க அப்படின்னா அங்கே டிகேன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடைபெறும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த மந்த்துக்கு நம்ம தீபாவளி ஆஃபராக கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். ஜாயின் பண்ணாதவங்க ஒரு சில பேர் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த மந்த் என்னால் முடியாது, தீபாவளிக்கு லீவு இதெல்லாமே இல்லாதனால நான் நெக்ஸ்ட் மந்த் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணாதது உங்களுடைய விருப்பம், அது அடுத்த 2ஆம் கட்ட முடிவு தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப்பை பார்த்துட்டு அதன் மூலியமாக ப்ராஃபிட் எடுத்தவங்க தான். அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு தான் கொண்டு வந்து அகைன் நம்மளுக்கு கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுங்க. நம்மளுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி அங்கே மார்க்கெட் ரன் ஆகுதான்னு பாருங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ண முடியலைனாலும் நீங்களாக பேக் டெஸ்ட் எடுங்க. ஒவ்வொரு பழைய இப்போ இருந்து கடைசி 6 மாதத்துக்கு எடுத்துகிட்டு ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு நாளும் டேபிள் எப்படி அமைஞ்சிருக்கு, அடுத்த நாள் டேபிள் எப்படி மூவ் ஆகிருக்கு, மார்க்கெட் எப்படி அந்த டேபிளை பொறுத்து மூவ் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் சினாரியோ வைஸ் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதன் மூலயமா ஒரு கணிசமான ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். சரிங்களா? கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி பண்ணுறதுன்றது இன்னொரு அட்வான்ஸ்டு மெத்தடு. பட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லையா? அப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலியமாகவும் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஒரு பேக் டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எல்லா நாளுமே நம்ம வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறீங்கன்னு. அவ்வளவுதான் இருக்குது மார்க்கெட்டில். பெருசாக புதுசாக வித்தியாசமாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னோடய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இடைப்பட்ட இடத்துல ஒவ்வொரு ஹிண்ட் இருக்கும். அதை நீங்கள் எடுத்திங்கன்னா சேமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவோம். பட் ஒரு விஷயத்தை மட்டும்
இதில் வந்து இந்த சினாரியோவில் இது இம்பார்ட்டன்ற மாதிரி சொல்லுவோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதிலேருந்து நீங்கள் டேக்அவே எடுத்துக்கிட்டு ஃபுல் மார்க்கெட்டில் எல்லா மாதிரி சினாரியோஸ்க்கும் உங்களால் ஆப்டாக மார்க்கெட்டை ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.